சடையில் கரந்தும் மதி சூடிமான் மண்டு கங்கை சடையில் கரந்து மதி சூடிமான் கொண்ட கையால் புறம் மூன்று எரிக்க உலக நீடம் கொண்ட கையால் புறம் மூன்று எரிக்க உலக நீடம் என் திசையும் புகழ் போய் விளங்கும் இரும்பை கண்ணுள் என் திசையும் புகழ் போய் விளங்கும் இரும்பை கண்ணுள் பண்டு கீதம் முரள் போலில் சுழாய நின்ற மாகாலமே பண்டு கீதம் முரள் போலில் சுழாய் நின்ற மாகாலமே வேதவித்தால் வெள்ளீர் ஊசிவினையாயின வேதவித்தாய் வெள்ளை நீர் ஊசிவினையாயின போதுவித்தாய் நீர் எழ கொடிமாமதிலானையின போதுவித்தாய் நீர் எழ கொடிமாமதிலாயின ஏதவித்தை ஆயின தீர்க்குமிடம் இரும்பை தன்னுள் ஏதம்பித்து ஆயின தீர்க்குமிடம் இரும்பைகள் மாதவத்தோர் மறையோர் தொழ நின்ற மாகாலமே மாதவத்தோர் மறையோர் மாதவத்தோர் மறையோர் தொழ நின்ற மாகாலமே எந்த நீரும் எழும்பும் மனித விடையூர்தியான் எந்தை பெம்மானிடமில் கொள் சோலை இரும்பை தன்னுள் கந்தம் ஆய பலவின் கனிகள் கமலும் போலில் மந்தி ஏற கொணந்து உண்டு உள்கின்ற மாகாலமே மந்தி ஏறி கொணந்துண்டு உள்கின்ற மாகாலமே நஞ்சு கண்ட தடக்கி நடக்கும் மலையான் மகள் அஞ்ச வேளம் உரித்த பெருமா அமரும் நீடம் எங்கள் எல்லா புகழ் போய் விளங்கும் இரும்பை தன்னுள் மஞ்சில் ஓங்கும் பொழில் சூழ்ந்து அழகாய மாகாலமே பூசும் மாசில் பொடியான் விடையான் ஒரு பன்மகள்
மதி ஈசன் எங்கள் இறைவன் இடம்போல் இரும்பை தன்னுள் மாசிலோர் கள்மலர் கொண்டு அணிகின்ற மாகாலமே குறைவது ஆய குளித்திங்கள் சூடி குனித்தான் வீணை கரைவது ஆக்கும் பரமன் பகவன் பரந்த சேடை பரமந்தன் பரமன் பகவன் பரந்த சேடை இறைவன் எங்கள் பெருமான் இடமோல் இரும்பை மண்ணுள் இறைவன் எங்கள் பெருமானிடம்போல் இரும்பை தன்னுள் மறைகள் வல்லார் வணங்கி தொழுகின்ற பாக்காலமே பொங்கு செங்கன் அறவும் அதிகம் பொறிகும் சேடை தங்க வைத்த பெருமானென நின்றவர் தாழ்விடம் எங்கும் இச்சை அமர்ந்தானிடம்போ இரும்பை தன்னுள் மங்குள் தோயும் பொழி சூழ்ந்த அழகாய மாகாலமே நட்டத்தோடு நரியாடு வானத்து எரியாடுவான் அட்டமூர்த்தி அழல் போல் ஒருவன் அழகாகவே இட்டம் ஆக இருக்கும் இடம் போல் இரும்பை தன்னுள் பட்டம் சூழ்ந்து பணிவார் பீனி ஈக்கும் மாகாலமே அட்ட காலம் தனைவீன அப்பர கண்முடி எட்டும் மற்றும் 22 ஈர ஊன்றினான் இட்டம் ஆக இருப்பான் அவன் போல் இரும்பை தன்னுள் மட்டே வாழ்ந்த பொழி சூழ்ந்து எழிலாரும் மாகாலமே அரவம் ஆக்கு அந்தனலாம் ஏந்தி முடியும் முடி அரவம் ஆக்கந்தனலங்கை ஏந்தி அடியும் முடி பிரமன் மாலும் அறியாமை நின்ற பெரியோனிடம் புறவம் மாறும் பொழிகுயில்கள் சேரும் இரும்பை தன்னுள்
பொழிகின்ற காலமே எந்தை பெம்மான் இடமெழில் கொள் தோளை இருபைதனுள் மங்கம் மாய பொழி சூழ்ந்து அழகாரும் காலத்தில் அந்தம் இல்ல அனலாடுவான அணியான ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாட வள்ளா பாடி போகுமே தன் சொன்ன தமிழ் பாட வள்ளா பாடி போகுமே பாடவல்ல பாடி போகுமே இந்த பதிகத்தை யாரும் பாடுறது எந்த ஓதுவாரும் பாடுறது இல்லை. நிறைய பாடுவாங்க எல்லா ராகத்திலையும். இந்த செவ்வழி பண்ணல யாரும் அதிகமா பாடுறதில்லை. நமக்கு இங்க பாடியே ஆகும். ஏன்னா இந்த காலத்துல இந்த பண்ணலை தவிர வேற எந்த பதிகமும் இல்லை. மற்ற பண்ணல இருக்கிறதெல்லாம் ஈஸியா பாடிடலாம். இது கொஞ்சம் ஓதுவாரிலே கொஞ்சம் ராகத்தை தடுமாறி தான் பாடுவாங்க. நாங்களும் தடுமாறி தான் பாடியிருக்கோம். அதனால ஒன்றும் நாங்கள் இதில் நிறைய பயிற்சி எடுக்க வேண்டியதே இது இந்த பண்ணில் மட்டும். திருச்சிற்றம்பலம். இப்போ மணி சரியா 4:10. நாம் நேராக போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த நடராஜர் சன்னதியில் நின்று சுவாமி, அம்பாள், நடராஜர் 3 பேரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணிட்டு நாம அடுத்தது இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அரிசிலி ஒளிந்தியான் பத்துன்னு பேர் அந்த ஊருக்கு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு பண்ணிட்டு, அது என்ன ஒரு விஷயம்னா அந்த தளத்துலேயும் இதே ராகத்தில் தான் பாடப்படும். வேற வழி இல்லை. நவரோஸ் ராகத்தில் தான் பாடப்படும். அதனால கொஞ்சம் தைரியமா இருங்க. கண்ணு மாற்றக்கூடாது. யாருடைய சட்டம்னா ராஜராஜ சோழன் காலத்துல அரசவையில இருக்கக்கூடிய அந்த இசை விற்பனர்களை எல்லாம் அழைத்து இந்த பண்ணல தான் இதை பாடணும் அப்படின்னு அவங்க சட்டம் வகுத்து வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, வேற எதுலேயும் இது பாடவும் முடியாது. வேற பண்ணலையும் இது பாடவும் முடியாது. பாடினாலும் தர்மபுரம் சாமிநாதன் ஐயா சொல்லுவார், நீ என்னதான் ராகம் மாற்றி பாடினாலும் சாமி அந்த ராகம் பாட முடியாது. இதுதான் கரெக்டா நம்ம